பாலக்கீரை பிரியாணி பண்ணுறோம். இதுக்கு என்ன தேவை? பூண்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி ஒரு கெட்டுக்கு 4 தக்காளி எடுத்துருக்கேன். தயிர் போட்டோம்னா 2 தக்காளி போதும், கொஞ்சம் தயிர் போடலாம். தயிர் இல்லாதனால 4 தக்காளி எடுத்துருக்கேன், பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். பல்லாரி ஒரு 4 பல்லாரி, கரம் மசால் பொடி. இதெல்லாம் நெய் இல்லாதனால எண்ணெய் ஊற்றுறேன் கொஞ்சம் போல். அது கொஞ்சம் வதங்கிறதுக்காக லைட்டாக எண்ணெய் கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூனு. ஆமாம், தண்ணி இல்லாமல் இதுக்கப்புறம் நல்லா வதங்கிட்டு ஆற வச்சு பேஸ்ட் பண்ணணும். சூட்டோடு எதையும் பேஸ்ட் பண்ணிடக்கூடாது, நல்லா ஆற வச்சிடணும். பார்த்தீங்களா, நல்லா வதக்கியாச்சு. இது நல்லா ஆற வச்சுட்டு பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிடணும். எவ்வளோ கீரை இருந்துச்சு ரொம்ப, இப்போ கம்மியாயிருச்சு. பார்த்தீங்களா, நல்லா வதங்கி வருதா? வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக வந்துடணும். வெங்காயம் ஆமாம், நல்லா இதாகிடுச்சு, பொன்னிறமாக வந்துருச்சா பாருங்கள். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். அதுக்கப்புறம் தக்காளி பேஸ்ட் போட்டுடலாம். நல்லா வதங்கட்டும். மஞ்சப்பொடி தேவைக்கு போட்டுக்கோங்க, உங்களுக்கு எவ்வளோ தேவை எவ்வளவு. மிளகாப்பொடி காரத்துக்கு தக்கன யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப எல்லாம் போட்டால் இது ஹெவியானதில் இல்லை, லைட்டு கீரை, அதனால் பாலக்கீரை, அதனால் இதுக்கு இவ்வளோ போதும். ஒரு 1/2 ஸ்பூனு வச்சுருக்கிறேன். இப்போ இதை அதில் போட்டுடலாம். இது போட்டு நல்லா வதக்கிடட்டும் கொஞ்சம் போல். இப்போ இதில் ஊற்றிடலாம். எல்லாமே நல்லா இதாகிருச்சு. முடிஞ்ச பிறகு காட்டுறேன். தம்மு போடணும். பார்த்தீங்களா பிரியாணி எப்படி வந்திருக்குன்ட்டு. இப்போ இதில் முந்திரி பருப்பை போட்டு பிரியாணி சூப்பராக வந்துருச்சு. கொஞ்சம் நேரம் பிரியாணி நல்லா இருக்குதா பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு.